ஹாய் புரா, மேக்கப்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னாச்சு? Where's your inhaler? Where's your... என்னது? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சீனு, அதான் நடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். யோ, உனக்கு இங்கே ஏதாவது இருக்கையா? யோவா? அப்படி தான் பேசுவேன். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. கார்த்திக், நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க பார்ப்போம். ஏன் ஏதாவது மூச்சு பயிற்சி ஏதாவது கற்றுக் கொடுக்க போறீங்களா? கார்த்திக், இந்த தொடருடைய இறுதி நிகழ்ச்சி இதுன்னு எனக்கு தெரியும். 12 வாரங்களா கேள்வி கேட்டு இப்போ நான் எதை சொன்னாலும் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி கேட்கறதுக்கு தானே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். கேளுங்க, ஆனா ஏன் என்ன கேட்குறீங்க? வர்ற டாக்டர்கிட்ட கேளுங்க. நீங்க தான் முதல்ல மூச்சை இழுத்து விடணும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் இதை ஏன் சொல்றேன்னா காரணம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி மூச்சை நல்லா இழுத்து வெளியே விடுங்க. குட், நல்லா மூச்சு விடுறீங்க. விட்டு ஆகணுமே. இல்லை, இதை நான் ஏன் சொல்றேன்னா பல பேர் வந்து இந்த மூச்சு இழுத்து விடுறத சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. அதுவாக வருது, உள்ள போகுது, அதுவாக வெளியே வருது இல்லையா? ஆனால் அந்த மூச்சு விடுறதுல சிரமங்களை எதிர்நோக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். அடுத்த மூச்சை ஒழுங்காக இழுத்து விட முடியுமா முடியாதாங்கிற பயத்திலேயே பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போதுமே இந்த பயத்தோடு தான் இருப்பாங்க. உலகத்தில் 340 மில்லியன் பேர் இந்த ஆஸ்மா பாதிப்போட வாழ்ந்து வராங்க. சரியா சொன்னீங்க கார்த்திக். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருந்து இருக்குல்ல, எங்கே போனாலும் கையோடையே எடுத்துக்கிட்டு போவாங்க. சிங்கப்பூரில் 5இல் 1 குழந்தைக்கு இந்த ஆஸ்மா பாதிப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 18 வயதை அடையும் போது மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறதா கேள்விப்படுறோம். இன்னொரு தகவல் இருக்குது தெரியுமா, இந்த நோய் வந்து ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக பாதிக்குதான். ஏன் 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 எங்களுக்கு இருக்கிற மூச்சுக்குழாய் தானே உங்களுக்கும் இருக்கு. நாங்கள் இழுத்து விடுற மாதிரி தானே நீங்களும் மூச்சை இழுத்து விடுறீங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் அதிக வாய்ப்பு இருக்கு? நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி. ஆனா அதை ஏன் என்ன கேட்குறீங்க? வர போற டாக்டர்கிட்ட கேளுங்க, சரியா? இப்போ நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்த நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல் நம்ம சந்திப்போம். இது உங்களுக்காக புரவலன் மற்றும் ஷஃபீனா. ஷஃபீனா, புரவலன், வாங்க 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 வாங்க. அவர்கள் 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 2 பேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. சரி ஷஃபீனா, நான் முதல் உங்ககிட்டே கேட்குறேன். இந்த ஆஸ்மா நோய் இருக்குது பார்த்தீங்களா, இதனால பாதிக்கப்பட்டவர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா, இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? தனிப்பட்ட அனுபவம் எனக்கு இல்லை. என்னோட குழந்தைங்கள் 2 பேருக்குமே வந்து கிளினிக் கூட்டி போனால் the first thing they will see is இருமல், சளி இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க சஸ்பெக்ட் மைல்ட் bronchitis. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே தோணும் லைக் எஸ்மாக்கும் bronchitisக்கும் என்ன வித்தியாசம், அது எப்போவுமே இருக்கும், அது அவுட் க்ரோ பண்ணுவாங்களா, அந்த பயம் இருக்கும். ஆஸ்மாவுக்கும் ப்ரோங்கைட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. இதுக்கு பதில் வந்து புரவலன் சொல்லுவார். இப்போ பாருங்க, ஆஸ்மாவுக்கும் ப்ரோங்கைட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் புரவலன் அவர்களே? ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆஸ்மான்றது ப்ரோன்கைட்டிஸ் இல்லை, ப்ரோன்கைட்டிஸ்ன்றது ஐயா அது கையையா இது தெரிஞ்சா நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து ஆஸ்மா பிரச்சனை, இதை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவங்க உங்க குடும்பத்திலேயோ இல்லை உறவினர்களையோ இருக்காங்களா? இருக்காங்க, என் குடும்பத்திலே இருக்காங்க ஆஸ்மா நோயாளிகள். எனக்கு வந்து பல வருடங்களுக்கு முன்னால் வந்து ப்ரோன்கைட்டிஸ் இருந்துச்சு. சரி, ஆஸ்மா ப்ரோங்கைட்டிஸ் இது 2ம் ஒன்றா? இது இருந்தால் அது வருமா, அது இருந்தால் இது வருமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு ஒரு மருத்துவர் இப்போ வரப்போறார். மூத்த மருத்துவ ஆலோசகர் நிபுணர் டாக்டர் செந்தமிழ் செல்வனை நாம இப்போ வரவேற்போம். வாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதல் கேள்வி நானே கேட்டுறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க. அதாவது இந்த ஆஸ்மா அப்படின்றது வந்து ஒரு நோய் கிடையாது, இது ஒரு கோளாறு தான் அப்படின்னு வந்து நான் இணையத்தில் படிச்சிருக்கேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கோளாறு அப்படின்னு சொன்னால் இதை சரிப்படுத்த முடியுமா டாக்டர்? ஆக்சுவலாக ஆஸ்மாங்கிறது வந்து ஒரு நோய் தாங்க, கோளாறுன்றது கிடையாது. கோளாறு அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது. சில நேரத்தில் வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முறை வந்து அந்த ப்ராங்கைட்டிஸ் இல்லைனா ஆஸ்மா அட்டாக் வந்துட்டு
அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரல அப்படின்னாக்கா அது ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக வந்து ஆஸ்மா வந்து ஒரு நோய், அது வந்து ஒரு டிசீஸ். ஒரு டிசீஸ். ஆமாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி அதுதான், ஆஸ்மானா என்ன? ஓகே, ஆஸ்மா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மூச்சு குழாய் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறப்ப வந்து நம்ம மூக்குக்கு போகுது. அப்புறம் அடுத்து வந்து ஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம், இந்த தொண்டை பகுதிக்கு போகுது. அங்கேருந்து இந்த குழாய்கள் வந்து இரண்டாக பிரியும். ஒன்று வந்து உணவு குழாய் வந்து பின்னால் போகும், முன்னால் இருக்கிறது வந்து மூச்சு குழாய். அந்த மூச்சு குழாய் வழியாக போயிட்டு அதை வந்து ட்ரக்கியான்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மெயின் பிராங்கஸ் அல்லது பிரைமரி பிராங்கஸ், செகண்டரி பிராங்கஸ்ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சில ஸ்மால் சைஸில் வந்து இந்த பிராங்கஸ் இருக்கும், டெர்மினல் பிராங்கஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வரும். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா, வெளியில் சுற்றி இருக்கிறது வந்து அந்த ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். உள்ளே வந்து இடையில வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு மியூக்கஸ் கிளாண்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இடையில வந்து இந்த இரத்த குழாய்கள்லாம் இருக்கும். இதில் இந்த ஏதாவது ஒரு ட்ரிகர் வந்துருச்சுன்னு வச்சுருங்க, அந்த ட்ரிகர் வந்து இந்த 3 பகுதியுமே பாதிக்கும். இப்போ பாதிக்கிறப்ப அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழாய் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். ஆமாம். அது வந்து அப்படியே அந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து ஹைப்போட்ரோஃபி பெருசாகி தடித்து அது வந்து இறுகிறப்ப உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மியூக்கஸ் அந்த கிளாண்ட்ஸை கூட செக்ரேட் பண்ணும். அந்த மியூக்கஸ் அந்த சளின்னு சொல்லுவோம்னா அது செக்ரேட் பண்ணும். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக குறுகி ஆகிடும். குறுகிறப்ப அந்த மூச்சு உள்ளே போகிறப்ப வந்து சிரமங்கள் இருக்கும். உள்ளே போகிறப்ப அவ்வளோ சிரமங்கள் இருக்காது. வெளியில் வர்றப்போ தான் அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ப்ராங்கைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து மெயின் ப்ராங்கஸ், இந்த ட்ரக்கியா ப்ராங்கியோல்ஸ் அந்த இதெல்லாம் ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ராங்கஸ்ன்னு சொல்லலாம், அதை வந்து பொதுவாக பாதிக்கும். இந்த ஆஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் பார்ட்டு, அதாவது அந்த மூச்சு வந்து நம்ம மூச்சு உள்ளே விடுறது வந்து ரத்தத்தில் வந்து கலந்துட்டு அது போகுது பாருங்கள், அந்த பகுதியை வந்து அதிகமாக பாதிக்கும். ப்ராங்கைட்டிஸ்க்கும் ஆஸ்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கெல்லாம் ஆஸ்மா வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு ப்ராங்கைட்டிஸ் அப்படி தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். ஒரு 6 வயசுக்குள்ளே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அதாவது வந்து ஆஸ்மானால் வருதா இல்லை ப்ராங்கைட்டிஸ்னால் வருதா அப்படின்னு நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டோம். அன்லெஸ் தேர் இஸ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அவங்க ஃபேமிலியில் வந்து அப்பாவுக்கு ஆஸ்மா இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, இல்லைன்னா தாத்தாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு அடிக்கடி இந்த ப்ராங்கைட்டிஸ் வர்றப்ப இது ஆஸ்மானால் வர்றது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுருங்க, இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு இரிட்டன் இந்த இதில் வந்து வருதுன்னு வச்சுருங்க, அங்கே உள்ள அந்த இதில் மூச்சுக்குழாயில் வந்து ட்ரிகர்னால வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு அப்புறம் டிசால்வ் ஆகிடும், அது ரிசால்வ் ஆகிட்டு சரியாயிடும். அது வந்து ப்ராங்கைட்டிஸ். இப்போ க்ரானிக்காக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு வச்சுருங்க, அந்த ஸ்மூத் மசில்ஸு அங்கே உள்ள அந்த இந்த இதெல்லாம் வந்து பாதிக்கும். அது பாதிக்கிறப்ப அது ப்ராங்கைட்டிஸ் நாங்கள் சொல்லுவோம். ரெண்டுக்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்குது, அண்ணன் தம்பி மாதிரி. இந்த ஆஸ்மா நோய் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு தான் இன்னும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரலாக பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதில் வந்து, அதாவது ஜெனரலாக எல்லா வயதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் வந்து ஒரு 5 பேருக்கு ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஆஸ்மா, எல்லாருக்குமே ஆஸ்மான்னு நான் சொல்லிட முடியாது, ப்ராங்கைட்டிஸ்னு சொல்லலாம். அதை இது வந்து அவங்க டீனேஜ் அந்த ஒரு 18-20 வயசை வர்றப்ப ஒரு 50% உள்ளவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிடும், அதுக்கப்புறம் வரவே வராது. இன்னொரு 50% உள்ளவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மைல்டு ஆஸ்மான்னு சொல்லுவோம், இல்லைனா எப்பயாவது ஒரு முறை வரக்கூடிய ஆஸ்மா வர சொல்லுவோம், வெரி மைல்ட் ஃபார்ம். அது வந்து எந்த சீரியஸான ப்ராப்ளத்தை உண்டு பண்ணாது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% பேருக்கு தான், இப்போ நான் சொன்ன இவங்களில் 5% பேருக்கு தான் அதிகமாக வரும். குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தைக்கா பெண் குழந்தைக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ ஒரு 15 வயதுக்கு வரும்போது அந்த இம்யூனிட்டி வந்து வந்துடும், ஓரளவுக்கு வந்துடும். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்மா வந்து இளம் வயதில் உள்ள இதை விட அந்த அடல்ட்டுக்கு வர்றப்ப அது குறைஞ்சிரும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் கார்த்திக், இந்த சாக்லேட் சாப்பிட்றது ஒரு பிரச்சனையாக இருக்குமா ஆஸ்மாக்கு? சாக்லேட் சாப்பிட்றது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேரோடைய நெஞ்சு இப்போ வெடிச்சிருக்கோம். அது என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.
இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2 ஆஸ்மா பிரச்சனை. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இடைவெளிக்கு முன்னாடி சாக்லேட்டுக்கும் ஆஸ்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஷாமினி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்ன பதில்? இல்லை, நானும் கேள்விப்பட்டேன். இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆஸ்மா அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த சாக்லேட், ஐஸ்கிரீம், வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்குறது, இந்த மலர்களுடைய மகரந்தம் அந்த போலன் இருக்குது பார்த்தீங்களா, அது நுகர்றது, இதனால வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆஸ்மா அப்படின்றது வந்து தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஓகே, இந்த ஆஸ்மா வந்து தூண்டக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இப்போ சொன்னீங்களா, இப்போ சாக்லேட், இது வந்து சாக்லேட் வந்து தூண்டாதுங்க. ஆக்சுவலாக அது வந்து பெனிஃபிட், அதாவது நன்மை பயக்கம் இருக்குது. ஆஸ்மா வர்றவங்க வந்து இந்த சாக்லேட் அந்த சிம்டம்ஸ் இருக்கப்போ சாப்பிட்றாங்கன்னு வச்சுருங்க, அதில் வந்து தியோப்ரோமைட் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா அந்த ஆஸ்மா அந்த எல்லா சாக்லேட்டும் இந்த கொக்கோ அந்த இதில் இருந்தால் நமக்கு ப்ராடக்ட்லேருந்து வருது பாருங்கள். இதில் வந்து தியோஃபைலின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும், தியோஃபைலின் வந்து ப்ராங்கோ டைலேட்டர் எல்லாத்தையும் வந்து பெருசுப்படுத்தும். அதே நேரத்தில் வந்து கெஃபின் இருக்குது. கெஃபினும் வந்து கொஞ்சம் நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்கள். இதுவும் இருக்கிறதுனால ப்ராங்கைட்டிஸ் உள்ளவங்க இல்லை ஆஸ்மா உள்ளவங்க வந்து சாக்லேட் சாப்பிட்டாங்கனாக்கா நிச்சயமாக அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து குறையும். இல்லைன்னா வரப்போகிறது வந்து டிலே ஆகும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வலியுறுத்தணும் டாக்டர், அளவா சாப்பிடுங்க. சாப்பிடணும். உண்மை உண்மை. இப்போ ஒரு சின்ன காணொலியில் வந்து ஆஸ்மா பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அதை பார்ப்போமே. ஆஸ்மா பிரச்சனை எனக்கு வந்து சிறு வயதுலேருந்து இருக்குது, பிறந்ததுலேருந்து இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. அப்போ வந்து அதுக்கு பிறகு தான் ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவ இதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் தேறி வந்தது, அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 16 வயசு பிறகு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. 16 தாண்டிட்டு 21 தாண்டிட்டு சரியாகிற மாரி இல்லை. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுங்க, ஸ்கூலுக்கு போன பிறகு ஆசிரியர் திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் அடித்து உங்கள் மகனுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி ஆஸ்மா பிரச்சனைகள் நிறையா வந்தது. விளையாட்டு இதில் பிரச்சனைகள் எப்படின்னா, விளையாடும் போது திடீர்னு ஆஸ்மா வந்துடும். பாதி வழியிலே விட்டுட்டு நான் வெளியே வந்துடுவேன். வேலைன்னு சொல்ல போனால் அந்த பம் வச்சுருக்கேன், அந்த பம்மை எடுத்துகிட்டு போகாமல் வேலை செய்கிறது ரொம்ப கடினமாகிட்டு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் 3 வேளை, இரவு நேரம் 3 வேளை அந்த பம்மை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கலைன்னா சான்ஸ் இருக்குது ஆஸ்மா வருதுக்கு. அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்கிறோனோ அது பொறுத்திருக்கு. இப்போலாம் நான் பந்து விளாட்றேன், வேலைக்கு போகிறேன், ஆனால் அந்த பம்ப் வந்து கையிலேயே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பம்ப் முடிஞ்சிட்டு 1 வாரத்துக்கு நான் வந்து பம்மை எடுக்கலை. ஆஸ்மா நாள் சரியாக வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் நெபுலைசர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு என்னென்னமோ பண்ணி கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, கையில் பம்பு இருக்கணும், நீ வந்து வேலைக்கு வேலை அந்த பம்மை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐஸ் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, குடிப்போம். இந்த சாப்பாடு இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது, சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்களை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா அட்டாக் வருது, ரொம்ப சுலபம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சின்ன வயசில் வந்து எல்லாம் இங்கே கேட்குறது. இப்போ தான் என் ஒய்ஃபும் சரி, அப்பா காலமாயிட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, அப்பா காலமானது கூட ஆஸ்மா இருந்தது அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஐஸ் தண்ணி அவ்வளோ குடிக்க மாட்டேன், லேட்டாக குளிக்க மாட்டேன். 3வது வந்து நான் ஒரு 25 வருஷம் புகைப்பிடிப்பேன். 6 வருஷத்துக்கு முன்னால் நிப்பாட்டிட்டேன், இது வரைக்கும் தொடரல. அது வந்து ஒரு பெருமிக மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது அதெல்லாம் வந்து விட்டோன்னே சுத்தமாக அந்த மூச்சு வருது எல்லாம் வந்து இதாகி மாறிட்டு. ஸோ இந்தமாரி வந்து நம்மளோட டிசிப்ளின் வச்சு தான் நம்ம வந்து செயல்படணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தைக்கு வந்து ஆஸ்மா இருந்துச்சு, இப்போ இவருக்கும் ஆஸ்மா இருக்குது. அப்போ வந்து மரபியல் வழியாக இந்த ஆஸ்மா நோய் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? நிச்சயமாக. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இது வந்து இந்த ஆஸ்மா நோய் வந்து ஒரு ஜீன்னால் வரல, இது மல்டி ஃபேக்டோரல், நிறைய ஜீன் வந்து எஃபெக்ட் ஆகி இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்.
அதனால் வந்து ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி டாக்டர், இப்போ வந்து இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிறது அவர் நிறைய வந்து காணொலியில் சொல்லியிருந்தார். இந்த இன்ஹேலர்னால் என்ன, இது வந்து எப்படி வந்து அந்த அட்டாக் வராமல் வந்து நம்மளை பாதுகாக்குது? ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னாக்கா அப்புறம் மைல்ட், மாட்ரேட் அண்ட் சிவியர் அப்படின்னு நாங்கள் பிரிப்போம். அதாவது மைல்டானாக்கா இன்னும் அவங்களால வந்து நடக்க முடியும், பேச முடியும், பண்ண முடியும். இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, ஸ்வெட்டிங்கெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். மைல்டாக இருந்துச்சுனாக்கா இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப் ஆஃப் இன்ஹேலர் வந்து நாங்கள் கொடுப்போம். ஒன்று வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து உலகம் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கும், சால்புட்டமால் இன்ஹேலர்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் அதை உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே அந்த ஆஸ்மா வந்து ரிலீஃப் ஆகிடும். அதாவது அந்த ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டைலேட் ஆகிடும், பெருசாகிடும். அது உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் அடிக்கணும். 2 பஃப் எடுக்கிறீங்க, ரிலீஃப் ஆகலை, திரும்ப 2 பஃப் எடுக்கணும். இது மாதிரி ஒரு 2-3 முறை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சரியாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஸோ இப்போ இந்த பஃப் எடுக்கும் போது என்ன நடக்குது டாக்டர் உள்ள? ஓகே, இதில் வந்து நல்ல கொஸ்டின். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பஃப்பை வந்து எடுக்கிற விதம் இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ப்ராப்பர் வே அந்த டெக்னிக்கோட எடுத்தீங்கன்னாவே அதுலேயே வந்து ஒரு 25 to 30% தான் உள்ளே போகும் அந்த மருந்து. நீங்கள் இந்த பஃப் வந்து உள்ளே அடிக்கிறப்ப ஒரு 25 to 30% தான் போகும். அந்த டெக்னிக் சரியில்லைன்னு வச்சுருங்க, நம்ம பேருக்கு தான் அடிப்போம், அது உள்ளே போகாது. எல்லா மருந்தும் வந்து வாய்க்குள்ளேயும் இந்த தொண்டை பகுதியிலையும் இருந்துடும், அந்த மூச்சு குழாய்க்குள்ள வந்து போகாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்பேசர்னு சொல்லுவோம். வயதானவங்களுக்கு இல்லைன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அது வந்து பண்ண முடியாது பாருங்க ப்ராப்பராக. அந்த ஸ்பேசர் வச்சு நாங்கள் கொடுப்போம். அந்த இதுலேயும் உங்களால் பண்ண முடியலை அப்படின்னாக்கா இம்மிடியேட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, நெபுலைசேஷன் கொடுப்பாங்க. அதாவது இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நெபுலைசேஷன் கொடுக்குறப்ப இம்மிடியேட்டாக அதில் அந்த அந்த மருந்து வந்து உடனே உள்ளே போகும். உள்ளே போயிட்டு உடனடியான ரிலீஃப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. டாக்டர், இப்போ ஆஸ்மா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த பிரசவ காலத்தில் அவங்க ஞாபகத்தில் இருக்கக்கூடிய இல்லை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னு வச்சுருங்களேன். உதாரணமாக ஜெனரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா, அவங்க வந்து கர்ப்பம் தெரித்து 20 வயதுக்குள்ளேயே அவங்க கர்ப்பமாகி அவங்க குழந்தை பிறக்குதுன்னு வச்சுருங்க. பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்மா வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ப்ரூவன் இருக்குது. அவங்களே ஒரு 30 வயதுக்கு அப்புறம் அவங்க கர்ப்பம் தெரித்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுருங்க, அவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் ஆஸ்மா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஆண் குழந்தைக்கு இந்த இஃபெக்ட் அதிகமாக இருக்கா, பெண் குழந்தைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, இது பெண் குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் குழந்தைகள் பிறக்கிறவங்களுக்கு ஆஸ்மா அந்த குறைச்சலாக இருக்கிறது 30 வயசுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்மா வர்றது கம்மியாக இருக்குது. ரைட். பெண்களே, உங்களுக்கு வந்து ஆஸ்மா இருந்துச்சுன்னா மேரேஜ் பிளானிங், ஃபேமிலி பிளானிங்கில் ஆஸ்மா பிளானிங்கும் நீங்கள் செஞ்சு ஆகணும். அதைத்தான் டாக்டர் சொல்ல வர. ஆமாம். கார்த்திக், புரோலன், ஷஃபினா 2 பேருமே தயாராக இருக்காங்க. அவங்க முகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் தெரியுது. அந்த தேஜஸ் என்ன சொல்லுதுன்னா எல்லா விடைகளுக்கும் சரியான பதில்கள் கொடுத்துருவாங்களாம். அந்த தேஜஸோட குழப்பமும் தெரியுது. என்னடா கேள்வி கேட்குறோன்னு சொல்லிட்டு முன்னாடி பலூனை வச்சுருக்காங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் தெரியுது. அதாவது என்னென்னா, சரியான பதில் சொன்னீங்கன்னா பாராட்டுகள், தவறான பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த பலூனை எடுத்து நீங்கள் ஊதணும். அது எங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை ஊதுனா நாங்கள் நிறுத்த சொல்லுவோம். சும்மா சின்னதாக தான் நீங்கள் வந்து ஊத முடியாது. பதில் சொல்லுங்க, எங்கள்கிட்ட நம்ம சொல்லிடுறோம். ஓகே, முதல் கேள்வி நீங்கள் ஒளித்திரையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. ஆஸ்மாவை தூண்டும் மிக பொதுவான காரணி எது? வைரஸ் தொற்று, பி பாக்டீரியா தொற்று, சி ஒட்டுண்ணி தொற்று, டி பூஞ்சை தொற்று. ஒட்டுண்ணினா பாரசைட், பூஞ்சை தொற்றுனா என்ன? ஃபங்கஸ். ஓகே, பி. பி. 2 பேருமே பின்னு சொல்றாங்க டாக்டர். வைரஸ் ஏ. ஏ என்பதுதான் சரியான பதில். வைரஸ் வைரல். இருவர் முகத்திலும் அதிர்ச்சி. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. பேசும்போது என்ன சொன்னாரு? வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுடா ஆஸ்மாவை தூண்டுன்னு சொன்னார்ல. குழந்தைங்களுக்கு வைரல் எக்ஸ்போஷர். ஊதுறாங்க, பலூன் பெருசாவே ஆகல. இல்லை, எல்லாமே காசு பண்ணுவோம், பட் காமன். ஐயோ, மூச்சு தான் வருது அதுக்கு.
ஓகே புரவலன் அவர்கள். அந்த பிள்ளையால முடியல. வைரஸ் தொற்று. சமீரா என்னம்மா? ஐயோ நீங்க வச்சிருங்க. பச்சுரு. புரவலன் அவர்களே உங்களோட பலூனை காட்டுங்க. நான் கட்டுறேன். கட்டியாச்சு. அடுத்த கேள்வி, ஆஸ்மாவின் கடுமையை சுட்டிக்காட்டும் அறிகுறிகள் யாவை? நீண்ட வாக்கியங்களில் பேசக்கூடிய தன்மை, சுவாச விகிதம் அதாவது 10 விட கூட, முக்காலி ட்ரைபாட் நிலையில் அமர்வது, அமைதியாக இருப்பது. பின்னு நினைக்கிறேன். Yeah, B. ரெண்டு பேருமே பி. தவறான பதில் டி தான் சார். C, B or C. அந்த சிவியாரிட்டி இருக்கப்போ ட்ரைபோடி அந்த மாதிரி உட்காருவாங்க, அவங்க உட்காந்து மூச்சு Okay, so நான் B or C சொன்னதால நான் தப்பிச்சேன். சுவாச விகிதம் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து யூஸ்வலாக 15 to 16. ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமாகும், ஒரு 20-25 அந்த மாதிரி இருக்கும், அதிகமாக இருக்கும். சுவாச விகிதம் வேகமாக இழுத்து சொன்னேன். அது கார்த்திகை முடிவு பண்ணாரு. அவங்க பிசின்னு சொன்னாங்களா, அதனால ஊத மாட்டாங்களா? எப்படி ஊத மாட்டேன் இல்ல. எப்படியா இருந்தாலும் கடைசி பதில் பி தானே அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க. இல்ல நீங்க முதல்ல எடுத்து ஊதுங்க, முயற்சி பண்ணுங்க. இல்ல நான் இப்ப அப்படியே அவங்க தப்பான பதில் சொல்லிட்டா கூட ஊதிர போறாங்க அவங்க. அதுதான் சொல்ல வந்தேன். புரவலன், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஆரம்பிப்பேன். அவங்க ஆரம்பிக்காட்டி நான் வெயிட் பண்ணுவேன். வாங்க ஆரம்பிங்க. எனக்கு வயிறு வெடிச்சிரும். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தெரியல. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களும் தப்பு, நான் தப்பு, நான் மட்டும் பொருள் ஊதுறது, அவங்க மட்டும் ஊதுறது இல்லையா? ஆமா இது முடியாது. மூணாவது கேள்விக்கு வாங்கப்பா. சாப்பிடி ஊதுறதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிடும். மூன்றாவது கேள்வி எனக்குமா? மூன்றாவது கேள்வி இதோ. ஆஸ்மா உள்ள குழந்தைகள் இதில் எதை செய்ய வேண்டும்? A, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. B, கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி செய்வது. C, மருத்துவரை அணுகி அவர்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து செய்வது. சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதில். வாழ்த்துக்கள். நீங்க ஊதணும். சரியான பதில் சொன்னா நம்ம ஊதணுமா? கார்த்திக், நீங்க முயற்சி பண்ணுங்க. என்ன புதுசா ரூல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வராங்க? ஹலோ, பலூனுக்குள்ள காத்து ஊதணுமா? துப்ப கூடாது. முடியல. ரைட். எஸ். I cannot. வந்துருச்சு. பரவாயில்ல, கிட்ட டாக்டர் இருக்கு. ஓகே, முடிச்சாச்சு. சரி, இந்த நேரத்தில் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து ஆஸ்மா பற்றின நிறைய தகவல்களை கொடுத்து நம்ம மக்களுக்கும் சரி நமக்கும் சரி விழிப்புணர்வை ஏற்படுத்திய டாக்டர் செந்தமிழ் செல்வன் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. நமது அரங்கத்துக்கு வந்த வசந்தம் கலைஞர்கள் புரவலன், ஷஃபினா, உங்கள் இருவருக்குமே எங்களுடைய நன்றி. உங்களுடைய சொந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, குவிஸில் கலந்துக்கிட்டீங்க, பலூன்லாம் ஊதி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறமா சரி கார்த்திக், நம்ம விடைபெற நேரம் வந்துருச்சு இல்லையா? சரியா சொன்னீங்க ஷாமினி. 13 வாரங்கள், 13 நிகழ்ச்சிகள், பல சுவாரஸ்யமான உரையாடல்கள், மருத்துவ குறிப்புகள், இத்தனை வாரங்களா ரசிகர்கள் நம்மளோட இணைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இது வரைக்கும் எங்க கூட பயணம் செஞ்ச உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்போம். நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.